வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கீழடி நம் தாய்மடி என்று சொன்னோம், இரும்பின் தொன்மையை உலகுக்கு உணர்த்தினோம். அடுத்து நிறைந்து வளம் பெற்ற பூம்புகாரின் பெருமையை வெளிக்கொணர்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக அரசின் 52 மாத கால ஆட்சியில் விலைவாசி உச்சம் கண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாகவும் விமர்சனம். பெட்ரோல் விலை குறைப்பு, கேஸ் சிலிண்டர் மானியம் என எந்த வாக்குறுதியையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை. அதிக கடன் பெறும் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி புகார். தவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு வரும்போதும் முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை பின்தொடர வேண்டாம். உயரமான இடங்களில் மேலே ஏறக்கூடாது என்றும் தொண்டர்களுக்கு தவேக தலைமை அறிவுறுத்தல். நாகையில் விஜய் இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதன் எதிரொலி. தவேக கோரிக்கையை ஏற்று நாகூர், புத்தூர் பகுதிகளில் விஜய் செல்லும் போது மின் விநியோகம் இருக்காது என்று மின்சார வாரியம் அறிவிப்பு. வரும் 27ஆம் தேதி வடசென்னை மற்றும் திருவள்ளூரில் நடைபெற இருந்த விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம். குறிப்பிட்ட நாளில் சேலம் மற்றும் நாமக்கலில் பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது ஒரு புரட்சி. ஜிஎஸ்டியை குறைத்து நாடகமாட வேண்டிய அவசியம் பிரதமர் மோடிக்கு இல்லை. மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயலாற்றி வருகிறார். தமிழகத்திற்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் பேச்சு. காசாவில் பாலஸ்தீன இனப்படுகொலையை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி. பாலஸ்தீன துண்டை அணிந்து திருமாவளவன், ஜவாஹிருல்லா, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ படுகொலை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. திராவிட மாடல் என்பது ரவுடிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் ஆட்சி என்றும் வானதி சீனிவாசன் விமர்சனம். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டாமல் அலைக்கழித்து வருகிறது தமிழக அரசு. மணல் குவாரிகளுக்கு அனுமதி அளிப்பதை விடுத்து கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தல். கரூரில் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை குறித்து சுவர் விளம்பரம் எழுதும் விவகாரம். போலீசாருக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையிலான அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு. ஊட்டி, கொடைக்கானலை போன்று கோவை வால்பாறையிலும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
சென்னையில் 1000 விளக்கு, வலசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த மழை நீர். மும்பையில் இருந்து தாய்லாந்து சென்ற விமானத்திற்கு நடுவானில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானத்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக மீட்பு. பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தை நீதிமன்ற ஆணைப்படி கைது செய்தது காவல்துறை. நிபந்தனை ஜாமீனில் இருந்தவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வீட்டின் பூட்டை உடைத்து 65 சவரன் நகை கொள்ளை. மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் பதிக்க எதிர்ப்பு. வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் இருந்து விவசாயிகள் வெளிநடப்பு. நெல்லை மாவட்டம் விகேபுரம் பகுதியில் 1 மணி நேரத்தில் சிறுவன் உள்ளிட்ட 11 பேரை கடித்து குதறிய தெருநாயால் மக்கள் அச்சம். ஒரே நாளில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட 16 பேருக்கு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. உடுமலை அமராவதி அணையில் இருந்து பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. சுமார் 6800 மில்லியன் கனஅடி நீரை திறந்து வைத்தார் அமைச்சர் மூபே சாமிநாதன். கரடி நடமாட்டம் காரணமாக பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கான நேரம் குறைப்பு. காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே குளிக்கலாம் என்ற அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். புரட்டாசி மாத பிரதோஷத்தையொட்டி தஞ்சை, திருவண்ணாமலை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நந்தியம் பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் வழிபாடு. குஜராத் மாநிலத்தில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி. சர்வதேச கப்பல் முனைய மற்றும் கடல்சார் திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். ஒரு மோதலை விரைவில் எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து உலக நாடுகள் இந்தியாவிடம் பாடம் கற்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப்படை தளபதி AP சிங் பெருமிதம். வெளிநாட்டவர் அமெரிக்காவில் பணிபுரிய உதவும் H1B விசாவிற்கான விண்ணப்ப கட்டணம் உயர்வு. கட்டணத்தை 88 லட்சம் ரூபாயாக உயர்த்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். வர்த்தக பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் உடன் அதிபர் டிரம்ப் பேச்சு. டிக்டாக் செயலிக்கு அனுமதி, சீன சந்தையை அமெரிக்க நிறுவனங்களுக்காக திறப்பது குறித்து தொலைபேசியில் விவாதம். அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனா செல்ல இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. தென்கொரியாவில் நடைபெறும் அபெக் உச்சி மாநாட்டில் அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச இருப்பதாக தகவல். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட காசா போர் நிறுத்தத்திற்கு எதிரான தீர்மானம் தோல்வி. போர் நிறுத்தத்திற்கு எதிராக 6வது முறையாக வாக்களித்த அமெரிக்காவுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம்.